राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। जय बोलो नंद गोकुल की जय। नंद गोकुलத்தில் என்னெல்லாம் அழிச்சாட்டியம் சேட்டை பண்ணுறான் கண்ணன் அப்படின்றத நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதான் நந்த கோகுலம் விசேஷம். ஸோ இந்த நந்த கோகுலத்தை போய் பார்க்கறதே பாக்கியம் தானே. அந்த கோபிகைகளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்ததும் கோபிகைகள் சொல்கிறா. தசமஸ்கந்தம் 8வது அத்தியாயம். குழந்தைகள் அழ விட்டுட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிறான். ஆழ்வாரோட பாசுரத்தில் இருக்கு. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன்மகனை காவாய். புண்ணில் புளி பெய்தால் ஒக்கும் தீமை புரைபுரையால் இவை செய்ய வல்ல அன்னற்கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். உடம்பு ஏதாவது புண்ணெல்லாம் இருந்தால் அதில் புளி வச்சாச்சுன்னா ரொம்ப படுத்தி எடுக்கும். அந்த மாதிரி படுத்தி எடுக்கிறார் அந்த கண்ணன். அப்பா அன்னற்கண்ணான் ஓர் மகனை பெற்ற பலராமனுக்கு சம்மந்தமே இல்லை. நல்லா வெண்ணெயை சாப்பிட்டுட்டு சரி போய் தொலையிட்டோம் சாப்பிட்டுட்டு போகணும்னு பார்த்தா வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும். நல்லா வெண்ணெயை சாப்பிட்டு பானையை வேற உடைச்சிட்டு போகிறாண்டி. அப்பா யசோத எங்களால் முடியலை. இவன் பண்ணுற குறும்பை நிப்பாட்ட எங்களால் முடியல. நீயே உன் பிள்ளைய கூடு அப்படின்றா. அநியாயம் பண்றாண்டி. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கம் ஒன்றும் இவன் தேசு உடையான் உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உறிஞ்சு உடைத்திட்டு போந்து நின்றான். அருகிருந்தார் தம்மை அநியாயம் செய்வதுதான் வழக்கோ அசோதாய். வருக என்று உன் மகனை தன்னை கூவாய். வாழவட்டான் மதுசூதனனே. பெரியாழ்வார் திருமொழியில் அசோத உன் பிள்ளை பண்ற தீம்புகள் ஒன்றும் குறையறதில்லை. அது ரொம்ப பெருமையாக வேற நினச்சிக்கிறாண்டி. தாழி வெண்ணெயை உருக வைத்த குடத்தோடு வெண்ணெய் உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்றான். நன்னா சாப்பிட்டு பானையை உடைக்கிறான். பக்கத்து வீடுன்னு பேரு. வெக்கமா இருக்குடி. வாழ விட முடிய மாட்டேங்கிறது. வாழ விட மாட்டேங்கிறான். உன் பிள்ளைய கொஞ்சம் கூப்பிட்டு நிப்பாட்ட முடியலை. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டிச் சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். சாளக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். நன்ன தித்திக்க தித்திக்க அப்படியே கரும்பை ஆலையில் போட்டு அப்படியே ஜூஸ் வருமே அந்த மாதிரி பேசுகிறடி.
அப்பா யசோத, விஷயம் சொல்கிறேன் கேளு. நீ குழந்தைங்க நிறைய வளையல் போட்டிருந்தேன். கறந்த பால் அடுப்பில் வச்சேன், நெருப்பு இல்லை. சரி பொண்ணை பார்த்துக்க சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் மேலே வீட்டில் போய் நெருப்பு வாங்க போனேன். இன்னும் சும்மா கொஞ்சம் நெருப்பு தாங்கன்னு கேட்டு வர முடியுமா? எப்படி இருக்க, சௌக்கியமாக இருக்கா, பொண்ணு எப்படி இருக்கா, புள்ள எப்படி இருக்கான், மாமனார் எப்படி இருக்கா, மாமியார் எப்படி இருக்கா, அப்படி இந்த நெருப்பு வாங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக கொஞ்ச நேரம் அளவலாவின்னு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம்னு இந்த லேடிஸ்க்காக காத்துட்டுக்கு தான் தெரியும். புரியுறதா? அங்கே பேசின்னு இருந்தேன், அதுக்குள்ள உன் புள்ள வந்தான். என் பொண்ணு காவலுக்கு இருக்கா. என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியல, என் பொண்ணு பேன்னு மூசிட்டு இருந்தது. என்னதான் வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல, அப்படியே வாயெல்லாம் பல்ல என் பொண்ணுக்கு. அந்த பாலடி, கறந்த பாலடி ஃபுல்லாக குடிச்சிட்டு போயிட்டான். அம்மா எங்களால் முடியலை யசோதா, தயவு செஞ்சு காப்பாத்து. செந்நல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம், நறுணை பாலால் 12 திருவோணமட்டேன், பண்டும் இப்பிள்ளை பரிசறிவன் இன்னம் முகப்பண்ணான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அசோத 12 திருவோணம் விரதம் சங்கல்பம். நம்ம சென்னல் அரிசி, சிறுபருப்பு, வெள்ளைக்கட்டி, நெய், பால் எல்லாம் பண்ணி ஒரு அக்கால் அடிச்சல் பண்ணேன்டி. விரதம் இருந்தவன் நான் ஒரு வாய் சாப்பிடல தெரியுமா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோ. ஏண்டி கம்மியாக பண்ணிருக்கேன், நிறைய பண்ணக்கூடாதா? இன்னும் முகப்பண்ணான்றாண்டி. இவன் பிள்ளைய வளர்க்குற முறை சரியில்லைம்மா அப்படின்னு புலம்புறா. இன்னொருத்தி கூப்பிடுறா. கண்ணல் இரட்டுவத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கு ஒளி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன்மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அசோத என்ன வெள்ளப்பாகல லட்டு, சீடை, என்ன எள்ளுருண்டை, கார்கள் நல்ல கருத்தமைய மாதிரி கருப்பு எள்ளில் எல்லாம் பண்ணி என் வீட்டில் யார் அறப்பறா பண்ணிட்டு வெளில வந்தேன்டி. அங்கே போய் பணியாரங்களாம் எனக்கு விட்டு வைக்காம எல்லாம் சாப்பிட்டுட்டான். அது கூட பரவாயில்ல யசோது. திரும்பி வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் வெண்ணெய் தான் இருக்கா அப்படின்னு தேடுறான்டி. அப்பா முடியலை யசோத. அடுத்த வாட்டி சொல்றா. சொல்லில் அரசிப்படுதினங்காய் சுழல் சூழல் உடையான் உன் பிள்ளைதானே. இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றிக் கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லனாவர் பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றானே. அடி யசோத, நாங்கள் சொன்னா மட்டும் நன்னா ஒரு பொத்துக்கிட்டு வருது. என்ன பண்ண தெரியுமா? என் வீடு புகுந்து என் பெண்ணோட பேரை சொல்லி அவளை கூப்பிட்டு அவள் கையில் இருக்க வளையலை கழட்டி
கொல்லையில் தெருவில் ஒருத்தி நாவல் பழம் விற்கிறா, அவகிட்ட கொண்டு வந்து கொடுத்து நல்ல நாவல் பழம் வாங்கிட்டான். நான் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னா, நான் ஒன்றும் வளையெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு நான் வளையல கொடுக்கலன்னு ஏன்னு சொல்கிறான்? என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. இவன் நாவல் பழம் என்னடா அதுன்னு கேட்டால் அவள் கொடுத்தா அதான்னு சொல்லணும், வாங்கினேன்னு சொன்னது. நான் என்ன வளையல கொடுக்கல, நான் அதுக்குள்ள அம்மன் அம்மா கிச்சாயில் வளையல எடுத்துட்டு போயிட்டாமா இதெல்லாம் பண்ணுறான்டி. எங்களால் முடியலை. உலகத்திலேயே தங்க வளையலை கொடுத்து நவாப்பழம், நாவல் பழம், ஜம்பு தீபம் சொல்லுவோம் இல்லையா, ஜாமூன், அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்ட ஒரே ஆள் நம்மாள் தான். இவை எல்லாம் நடந்தது நம்ம நந்த கோகுலத்தில். இது எல்லாமே 3 வயசுக்குள்ள பண்றது பய. என்ன திமிர் இருக்கும். கோபிகைகள் சொல்றா பாகவதத்துல தசமஸ்கந்தம் 8வது அத்தியாயம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்ப சொல்றா, அஸ்தாக்ராஹ்யே ரச்சயதி விதிம் பீட்டகோலோ கலாத்யைஷ சித்ரம் யாந்த நிஹிதம் வயோனஹ சிக்ஷ்ய பாண்டேஷு தத்வித் துவாந்தாகாரோ கிருதமணிகணம் ஸ்வாங்கமர்த்த பிரதீபம் காலே கோப்யோ யஹிம் கிரஹகிருத்யேஷு சுவ்யக்ரஹசிதாஹ. இந்த சமயத்தில் கோபிமார்கள்லாம் வீட்டு வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்காளோ அப்போ கை கெட்டலை அப்படின்னா அக்ராஹ்ய நாற்காலி, உரல் இதெல்லாம் போட்டு அது மேலே ஏறி நின்று பாத்திரத்துக்குள்ளே என்ன வஸ்து இருக்குன்னு தெரியறது. உரியில் இருக்கும் பாத்திரங்கள் அழகாக ஓட்ட போட தெரியறது. இவனை மாதிரி யாருக்கும் ஓட்ட போட தெரியும்? அந்த பானை என்ன பாக்கியம் பண்ணிருதோ அந்த குச்சியை கொண்டு உடைக்கிறானே அப்பா, அந்த பானை பண்ண பாக்கியம், அந்த குச்சியோட ஃபோர்ஸு, அடா இதெல்லாம் பண்ணுறான். சில இடங்களில் ரொம்ப இருட்டாக இருக்குது. ரத்னாபரங்கள் தரித்த தன் சரீரத்தைய ஸ்வாங்கம் அந்த பிரதீபம், தன் உடம்பையே அப்படி ஜோதி ஸ்வரூபன் அல்லவா கோபிகள் சொல்கிறா. ஜோதி ஸ்வரூபன். அவளுக்கு அது புரியலை. உடம்பை பளபளன்னு ஆயிடுது யசோத. அந்த இருட்டுக்குள்ள அந்த உடம்பு இருக்கு பாரு. பகல்ல ஒரு அழகு, ராத்திரியில் அந்த மங்கின வெளிச்சத்தில் என்ன அழகு பய. அந்த உடம்பே இப்படி பிரகாசிக்கிறது. அதில் வச்சுட்டு என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சாப்பிட்டுடுறாண்டி. என்ன அழகாக சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றதே ஒரு அழகு. அவன் அதை எடுக்கிறதே ஒரு அழகு. அந்த பானைக்குள்ள கையை விட்டு வெண்ணெய் அப்படி உருட்டி அப்படி பெசஞ்சு அப்படி எடுப்பான் பாருங்க. அடாடாடாடா. ஏவம் தாஷ்டியான் யுஷதி குருதே மேகநாதீனி வாஸ்தௌ ஸ்தேயோபாயைர்விரச்சித கிருதி சுப்ரதீகோ யதாஸ்தே யித்தம் ஸ்திரீபிஹி சபயநயன ஸ்ரீமுகாலோகினீபிர் வியாக்கியாதார்த்தா பிரஹசிதமுகின ஹ்யுபாலப்துமைச்சத். சபயநயன அடி யசோத சுத்தமாக வீட்டு பெருக்கி தொடச்சு அப்படி வச்சிருந்தா வெக்கமா இருக்கு. ராஜா விட்டு பிள்ளை சூச்சு போயிட்டு போறாண்டி. அப்படி சொல்ல உங்க வீட்டுல சூச்சு, எங்க வீட்டுல ஆய் போயிட்டாண்டி. எனக்கு என்ன தலையெழுத்தா. என் புள்ள ஆய் கூட எடுத்ததில்லை. என் வீட்டுல ஆய் போயிட்டு போறான். படாத காரியம்னு
தெய்வம் இதெல்லாம் பண்ணுமாடா, இந்த தெய்வம் பண்ணியிருக்கே, கிருஷ்ணசுவாமி எல்லாம் பண்ணும், என்ன பாடுபடுத்தும். திருடத்துக்கு வேண்டிய உபாயங்களால திருடினவன் ஆனா இப்ப சாது மாதிரி இருக்கான். பாரு, அன்னையன் பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டாள்ற மாதிரி முகத்தவன் நல்ல பாவமா பிராணியா வச்சுக்கிறான். யசோத பக்கத்துல நிக்கிறத முகத்தோட பாவமா வச்சு, அது இவ்வளவு திருடுதணும். அது வெண்ணெய் திருடும்போது பார்க்கணும், கோபிகள்லாம் கிறங்கி போயிடுவா. அந்த வெண்ணெய் எடுக்கும்போது பார்க்கணும், வெண்ணெயே ஐயோ அப்படின்னு அப்படியே நெளியுமா வெண்ணெயே. இந்த வெண்ணெய் அளந்து பார்ப்பான, முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறுதாம். நல்லா வெண்ணெய் அப்படி வெண்ணெய்க்கு மசாஜ் பண்றான் பண்ணி, அப்புறம் மேலே லேசாக 2 விரல் அப்படி தொட்டு அப்படி எடுத்து அதை தொட்டு பார்த்து அப்படி நாக்கால வேற சப்பி பார்த்து அதை நக்கி பார்த்து வெண்ணெயை கடிச்சு பார்த்து, கடிக்க முடியுமா, அது கடிக்கும். இத்தனையும் பண்றதான். எப்பா நிஜமாவே வெண்ணையா பிறந்துடணும், வாய் முழுக்க நிறைச்சு கிடக்கும். அது வெண்ணெய் அப்படி எடுத்துட்டு முகிழம் தொட்டொன்னும் அதை தொட்டு தொட்டு சாப்பிட்றானா. அப்பா எப்படி இருக்கு எப்படி இருக்கு, அப்படி லேசா பார்க்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுவோம். அது வெண்ணெய் அப்படி அது ஜோர அப்படி லேசா பண்றது, அந்த சீரடை உருட்டுற மாதிரி வெண்ணெயை அப்படி நுனி எடுத்து அப்படி உருட்டி அது லேசா அப்படி நாக்கால் அப்படி லேசா அப்படி நக்கி பார்த்து, அது கிருஷ்ணன். நிஜமாவே இந்த குழந்தைகள் சாப்பிட்றத பார்க்கணும். அதுகள் அந்த சின்ன அந்த பொரியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து வாயில போட்டுக்கும், இந்த சீடையெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கும். அதுகள் அந்த குஞ்சிதமான கைகள், முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டொன்னும் முகிழம் சிறு தாமரை கையும். என்னமா அனுபவிக்கிறார் ஆழ்வார்கள்லாம். இப்போ கோபி எவ்வளோ அனுபவிச்சிருப்பா. அப்ப யசோத இதெல்லாம் கேட்குறா, சிரிக்கிறா, அதட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்கிறது. படுத்தல் இம்சை பொல்லாது இந்த பய. பட் ஸ்டில் கிருஷ்ணா உள்ளம் கவர் கள்வன் சித்தச்சோரன். கேட்கும்பொழுதே அப்படி இருக்குன்னா இது அனுபவிக்கிற கோபிகைகள் என்ன பாடுபட்டிருப்பா. இவனுடைய இப்போ சேஷ்டிதங்களை பார்த்து அதை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுற பாக்கியம் இந்த கோபிகைகளுக்கு. அமேசிங். இந்த இன்றைக்கும் நார்த் இந்தியாவிலலாம் இந்த கிருஷ்ண ஜன்மாஷ்டமிலாம் வந்தால் குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டுருவார். போட்டுட்டு ரொம்ப அழகாக இந்த குழந்தைகளுக்கு வெண்ணெய் பானையெல்லாம் கொடுப்போம். அதுக்குள்ள அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது பார்க்கறதே நல்லா இருக்கும். உடம்பெல்லாம் பூசிண்டு அது இந்த இன்னைக்கு அதான குழந்தைகள்லாம் அது கிருஷ்ணனா தானே தோன்றது. ராமனும் உண்டு, ஆனால் கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த குழந்தை லீல, திருட்டுத்தனம், பொய் சொல்றது, அழறது, முகத்தை பாவமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கிருஷ்ணா ஸ்பெஷல். அதில் அடிச்சுக்க முடியாது பயில. அதுவும் இந்த முகத்தை அப்ராணியாக பாவமாக வச்சுக்கிறது அழகு இருக்கு. அம்மம்மா அவனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது இவ்வளவு லீலைகள் பண்றதுக்கு அம்மா பக்கத்தை தேமே நிற்கிறான். இவனா அந்த பையன்? யார் இந்த பையன்? சரி அவன் இல்லடி, இது யாரடி? அது எல்லாம் கையும் களவுமா பிடிக்கிறா. பட் ஒன்றும் பண்ண முடியல. முகத்தை பாவமா வச்சிருக்கா. பால்வடியும் முகம் நினைந்து நினைந்து பரவசம் மிகவாகுதே. அது முகத்தில் அப்படி ஒரு தேமேன்னு குழந்தைத்தனம், அந்த கள்ளம் கபடம் அற்ற ஒரு குழந்தைத்தனம் சொல்லுவோம். இது கள்ளம் கபடத்தனம் பண்ணிட்டு ஒரு குழந்தைத்தனம். அன்பிலீவபிள், ரைட்? அமேசிங்.
அதான் கிருஷ்ணா த கிரேட். எல்லாம் நடந்தது நந்த கோகுலத்தில். அப்படியே காலார நடக்கணும். கோகுலத்தில் தான் பெருசாக தங்குறதுக்கு இடமில்லை. இல்லாட்டி அப்படி கோகுலம் வீதிகளில் இப்போ பிருந்தாவனம் தான் தங்கிட்டு இருக்கேன் நான். கோகுலத்தை அப்படி சந்தியா வேலையெல்லாம் அப்படி போய் நடக்கணும், பார்க்கணும், வாசம் உண்டு. பார்ப்போம். இது வரைக்கும் கோகுலம் முடிச்சு ஈவினிங்குள்ளே எல்லோரும் ரூம் கழிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எல்லோரும் கழிச்சுட்டு வரும்பொழுது அவளோட சௌகரியங்களை பார்க்கணுன்ட்டு என்னை விட்டு அப்படி கோகுலத்தை அப்படி பொறுமையாக அந்த சந்தியா வேலையில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த விளக்கு வச்ச பிறகு கோகுலத்தை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இந்த இருட்டில் அப்படி நந்தகோபுர திருமாளிகை பக்கத்தில் சும்மா அப்படியே அலையணும். பொழுது விடியும் பொழுது அந்த மாடுகளுடைய சப்தம் கேட்கணும். பார்ப்போம். கண்ணன் நடத்தி கொடுக்கட்டும். உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கட்டும். அப்படி கிருஷ்ணனோட தூங்குங்கோ, கிருஷ்ணனோட எழுந்துருங்கோ, கிருஷ்ண அனுபவம் பூரணமாக சித்திக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो राधा रानी की जय. जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय भोलो वृंदावन धाम की जय. जय भोलो यमुना मैया की जय. जय भोलो गोवर्धन गिरिराज की जय. जय भोलो नंद गोकुल की जय. जय बोलो नंद बाबा की जय. जय बोलो यशोदा मैया की जय. गोविंदा जीवन स्मरणम गोपिका गोपिका. जय भोलो वेन्नैक. जय 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 जय. राधे कृष्ण.